ॐ सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्। माता जय ॐ ललिताम्बिकये, माता जय ॐ ललिताम्बिकये, माता जय ॐ ललिताम्बिकये, माता जय ॐ ललिताम्बिकये. எண்ணம், சொல், செயல்களால் மக்கள் நாளுக்கு நாள் பாவத்தில் சிக்கி தவிக்கிறார்களே என்று அகத்திய முனிவர் வருத்தப்பட்டார். இதை நீக்கி மக்களை காப்பாற்ற வேண்டும் என எண்ணி புண்ணிய தலமான காஞ்சிபுரத்தில் தவத்தில் ஆழ்ந்தார். அவரது நோக்கத்தை அறிந்து காக்கும் கடவுளான பெருமாள் அவருக்கு அருள் புரிய பூலோகம் வந்தார். ஞானத்தின் வடிவமான ஹயக்ரீவமூர்த்தியாக குருநாதரைப் போல் காட்சி தந்தார். பாவம் நீங்குவதோடு புண்ணியத்தை பெருக்கும் வழிகளை உபதேசிக்கும்படி அகத்திய முனிவர் அவரிடம் வேண்டினார். ஆதிசக்தியான லலிதாம்பிகையின் திருவடியை அனுதினமும் சிந்தித்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும், புண்ணியங்கள் பெருகும் என்றார் ஹயக்ரீவர். பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா உபாக்கியானம் என்னும் பெயரில் இந்த வரலாறு இடம்பெற்றுள்ளது. அதில் ஹயக்ரீவர் உபதேசம் செய்த விஷயங்களை பார்ப்போம். பரம்பொருளான சிவபெருமானுடன் இணைந்து பிரபஞ்ச நாடகத்தை ஆடிக்கழிக்கிறாள் அன்னை லலிதாம்பிகை. எல்லா உயிர்களுக்கும் வேண்டிய வரங்களை தந்து ரட்சிப்பவள் அந்த அன்னையே. அம்பிகையை போற்றும் விதமாக 1000 திருநாமங்கள் உள்ளன. அஷ்டவாக் தேவியரான வாசினி, காமேஸ்வரி, அருணா, விமலா, ஜெயினி, மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி ஆகியோரால் லலிதாம்பிகையின் உத்தரவுப்படி அந்த திருநாமங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த 1000 பெயர்களையும் ஹயக்ரீவமூர்த்தி கருணையுடன் அகத்திய முனிவருக்கு உபதேசம் செய்தார். அந்த பெயர்கள் அகத்தியரின் மூலமாக லலிதா சகஸ்ரநாமம் என்னும் பெயரில் பூலோக மக்களிடம் பரவியது. பண்டாசுரனின் கொடுமை தாங்காத தேவர்கள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி யாகம் செய்ய யாகத்தியிலிருந்து லலிதாம்பிகை அவதாரம் செய்தாள். லலிதாம்பிகையின் ஈடு இணையற்ற அழகையும் அவளின் இருப்பிடமான ஸ்ரீபுரத்தின் அமைப்பு சிறப்புகளை விவரிக்கிறது. பண்டாசுரனை வதம் செய்த வரலாறை வர்ணிக்கிறது இந்த லலிதா உபாக்கியானம். அனுபூதிமான்கள் மட்டுமே அறிந்த லலிதாம்பிகையின் நிர்குண வடிவை எடுத்துச் சொல்லும் பகுதி மிகவும் சிறப்பானதாகும். சிவம் பராசக்தியின் ஐக்கிய வடிவமாகும். மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் லலிதாம்பிகை திகழ்கிறாள். லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்களை சொல்வோர்க்கு என்ன கிடைக்கும் எனக் கேட்டால் எதுதான் கிடைக்காது? அனைத்துமே கிடைக்கும் என்பதே பதிலாக அமைகிறது. தன்னம்பிக்கை, செல்வம், நல்ல குடும்பம், மன அமைதி, நிம்மதி, ஆன்மீக முன்னேற்றம், மோட்சம் அளிக்க வல்லது இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லி வழிபாடு செய்ய பல பிறவிகளில் ஒரு மனிதன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறார் ஹயக்ரீவர். ஓம் ஸ்தோத்ரப்ரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துதவைபவ மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களாகிருதி விஸ்வமாதா ஜகத்தாத்ரி விஷாலாக்ஷி விராகிணி பிரகல்பா பரமோதாரா பரமோதா மனோமயி व्योमकेशी विमानस्था वज्रिणी वामकेश्वरी पंचयज्ञप्रिया पंचप्रेदमंझादिशायिनी पंचमी पंचभूतेशी पंचशंख्योपचारिणी
शाश्वती शाश्वतैश्वर्या शर्मदा शम्भुमोहिनी आबालगोपविदिता सर्वानुल्लङ्घ्य शासना श्रीचक्रराजनिलया श्रीमत्त्रिपुरसुन्दरी श्रीशिवा शिवशक्त्यैक्य रूपिणी ललिताम्बिका एवं श्रीललितादेव्या नाम्नां சாகஸ்ரகம் ஜகுஹு. இத்தகைய சிறப்புமிக்க லலிதா சகஸ்ரநாமத்தை இந்த நவராத்திரி நன்னாளிலே தினமும் பாராயணம் செய்தால் அன்னை எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தருவாள். நன்றி, வணக்கம்.